ஐயா இதான் ஃபேக்டரியா? இது ஃபேக்டரி. இதான் பாருங்க, இதான் தைலம் ஃபேக்டரி. ஐயாவோட தைலம் ஃபேக்டரி இதுதான். எத்தனை கிலோ இலை போடணும் ஐயா? 500 கிலோ இலை, 100 லிட்டர் தண்ணி. 8 மணி நேரம் எரிஞ்சாதான், அந்த எரிச்சு எடுத்தாதான் அந்த ட்ராப்பாக வந்து இறங்கும். 3 லிட்டர் ஆயில் கிடைக்கும். 8 மணி நேரம் எரிக்கிறதுக்கு விறகு இல்லை, நாங்கள் ஆயில் காய்ச்சின வேஸ்ட் இலையே காய வச்சு அதைத்தான் எரிக்கிறோம். விறகெல்லாம் போட்டு கட்டுப்படி ஆகாது. இப்போ இந்த காய்ச்சணும்ல 500 கிலோ இலையும் வந்து அப்படியே உள்ள தண்ணியில கிடக்கும். அதை காய வச்சு அதையே ஃபர்ஸ்ட் அடுத்து எரிக்க ஆரம்பிச்சிடுறீங்களா? இல்லை, இந்த இலை வேஸ்ட்டு, ஆயில் எடுத்த வேஸ்ட்டை தள்ளிடுவோம். அதை காய வச்சு இந்த வேலீர் வச்சுருக்குல்ல, இதை வந்து புகையை அடிக்க அதை காஞ்சிரும். அதை எடுத்து தான் எரிக்க யூஸ் பண்ணுறோம். மறுபடியும் இதில் வேக வைக்கிறது, மறுபடியும் அதை சுவர வைக்கிறது, கலட்டுறது, சுவர வைக்கிறது, கலட்டுறது. இதுதான் அதை வேலை. டான்ஸ் பயங்கரமா ஆடுறீங்களா? வைக்கிறது கலட்டுறது. இது வந்து இப்போ 8 மணி நேரம் எரியணும். அந்த அளவுக்கு ஹீட் ஆகுனாதான் ஒரு 3 லிட்டர் ஒரு ஆயில் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த எண்ணெய் 3 லிட்டர் தான். 3 லிட்டர். மழை காலத்துல 2 லிட்டர், 1/2 லிட்டர் அடி ஆயிரும். சரி, நீராவி மாதிரி இருந்தா அதே ஒரு தண்ணி மாதிரி தானே இருக்கும். ஆனா நாங்க யூஸ் பண்றது அப்படியே கொலன்னு இருக்கு. நீங்க இந்த நீராவி ஆகப்பட்டது கூலிங் ஆகி வரும்போ அடியில் அதான் ஒரு பாத்திரம் வச்சிருக்கு, அந்த பாத்திரத்தில் விழுகும்போ தண்ணி அடியில் நின்றுடும், தைலம் மேலாத மிதக்கும். எதுவுமே கலக்க மாட்டீங்களா? எதுவும் இல்லை, அப்படியே டப்பா வச்சு தனியாக மேலாக மோந்து எடுத்து வடிகட்டி ஃபில்டர் பண்ணி வைக்கிறது தான் அங்கே கடையில். நம்மகிட்ட கலப்படம் இல்லை. நம்மகிட்ட இருந்து வெளியேறியாச்சுன்னா 1 லிட்டர் 5 லிட்டர் ஆயிரும். 1 லிட்டர் 5 லிட்டர் ஆயிரும். ஆனா நீங்க கொடுக்கறது ஒரிஜினல். ஆமா, அதுக்கு நீங்க நம்ம இடத்துல ஸ்பாட்ல தயாரிக்கிற பொருள் வந்து ஒரிஜினல் பொருள். எங்க சைடு நாங்க அந்த ஆரஸ்வதி மரம்னு சொல்றோம்ல, அதை வந்து அங்கேயே நாங்க எரிச்சோம்னா இது மாதிரி நாங்க எடுக்க முடியாதா? எடுக்க முடியாது, ஆயில் வராது. ஏன் இங்க கொடைக்கானல்ல மட்டும் இந்த குளிருக்கு மட்டும் தான் வெறும் புகையா தான் போகும்? ஏன், என்ன காரணம்? இங்க மட்டும் வருது. வந்து காய்ச்சி இருக்கிறோம்ல, அங்க வந்து காய்ச்சி எடுத்துருக்கோம்ல. ஆனா இலை ஒண்ணுதான், இலை ஒண்ணுதான் அந்த ஆரஸ்வதி இலை. ஆனா இந்த கிளைமேட்டுக்கு தான் இந்த இலையில ஆயில் நிற்கும். கூலிங்கான ஏரியாவில் ஊட்டி கொடைக்கானல் மட்டும்தான் இந்த இலை. இங்க பாருங்க, ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி ஒண்ணு கொடுக்குறாங்க. அதுல வந்து ஒரு 3 சொட்டு தைலத்தை கொடுத்து என்ன பண்ணணும்? 2 கையில தேய்ச்சிட்டு மோந்து பாருங்க. இது வந்து பியூர் ஆயில். பயங்கரமா அப்படியே ஒரு என்ன சொல்றது, அப்படியே ஒரு கும்முனு ஏறுது. தயாரிக்க பாருங்க, நிறைய தைலம் வச்சிருக்காங்க. இந்த ஐயா இதெல்லாம் என்ன வெரைட்டியா இருக்கு? என்ன எல்லாம் ஒரே தைலம் தானா இல்ல வகை வகையானதா? ஒரே தைலம் தான். இது வந்து ml தான் வித்தியாசம். ஒரு ml தான் வித்தியாசம். எங்க தயாரிக்கிறீங்க? இந்த கீழே தான், செட்டு கீழே தான் இருக்கு. அங்க வாங்க காமிக்கிறேன் எல்லாமே. கொஞ்சம் காமிங்களேன், நாங்கன்னா பார்த்ததே இல்லை.